செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி மே 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பஞ்சமி திதி. இன்றைய தினம் இரவு 2:04 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 10:26 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூஷம் நட்சத்திரம், திருதி நாமயகம், பவகரணம், அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய தினம் நேத்திரம் 0 அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் புனர்பூசம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி என்று போடப்பட்டிருக்கும். பொதுவாக இந்து மதத்திலே 3 ஆச்சாரியர்கள் பிரதானமானவர்கள். ஒருவர் சங்கரர், ஆதிசங்கரர், அடுத்தது ஸ்ரீ ராமானுஜர், அடுத்து மத்வர். இந்த மூவரிலே சங்கரர், ராமானுஜர் இருவரும் அவதாரம் செய்த தினமாக இன்றைய தினம் போற்றப்படுகிறது. இன்றைய தினம் சங்கராச்சாரியார் அவதாரம் செய்த தினம், அதாவது ஆதிசங்கரர் அவதார தினம். இன்றைய தினம் சங்கராச்சாரியார் பாடிய பஜகோவிந்தத்தை பாடுவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ஊருக்கு அருகிலே ஏதாவது சங்கர மடங்கள் இருந்தால் அங்கே இருந்து சங்கராச்சாரியாரை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் வீட்டிலிருந்தே கூட சங்கரரை நீங்கள் நினைவு கூர்ந்து அவர் எழுதிய பாசுரங்களை, அதாவது பஜகோவிந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்களை நாம் பாராயணம் செய்யலாம். அடுத்து இன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் உலகத்தில் இருக்கிற அனைவரும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்பதற்காக தாம் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசம் செய்தவர். ஆகவே இன்றைய தினம் அவரவர்களுடைய வீட்டிலிருந்து பெருமாள் படமோ அல்லது ராமானுஜர் படமோ அருகில் வைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று 108 முறை குறைந்தபட்சம் ஜபம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஜபம் செய்தால் குரு தோஷங்கள் விலகும், ராமானுஜருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இம்மையில் நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைத்து மறுமையில் நமக்கு ஸ்ரீ வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய பெரும் பேர் நமக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் ராமானுஜரை மனதில் நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அவர் சொல்லிக் கொடுத்த அஷ்டாட்சர மந்திரத்தை நாம் பாராயணம் செய்வது, தியானம் செய்வது, ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் லாவண்ய கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். லாவண்யம் என்றால் அழகு. இன்றைய தினத்திலே அழகான சருமம் அமைவதற்காக, மேலும் அழகான சாரீரம், அதாவது வாக்கு அமைவதற்காக அம்பாளை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. என்றால் லாவண்ய கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். கௌரி அம்பாள். ஆகவே அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்ய வேண்டும். அம்பாளுக்கு இன்றைய தினம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய சரீரமும் சாரீரமும், அதாவது நம்முடைய குரல் வளமும் நம்முடைய தோற்றமும் அழகாக அமையும் என்று புராணங்கள் கூறுகிறது. இன்றைய தினத்தில் நர்மதா ஆத்ய புஷ்கரம் முடிவு என்ற பஞ்சாங்கத்தில், நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். நர்மதை நதிக்கரைக்கு சென்று நர்மதை ஆற்றில் குளித்து, நர்மதை இருக்கின்ற இடத்திற்கு சென்று ஆற்றில் குளித்து, நர்மதை நதிக்கரையில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அவ்வாறு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் ஒரு நதிக்கு புஷ்கரம் கிடைக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு, அதாவது கடந்த 11 நாட்களுக்கு முன்பாக நடந்த குரு பெயர்ச்சிக்கு நர்மதை ஆற்றுக்கு புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதம் கிடைக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி மே 13/5/2024 திங்கட்கிழமை என்று சஷ்டி திதி.
திங்கட்கிழமை சஷ்டி திதி இரவு 2:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. பகல் 11:23 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சூலம் நாம் யுகம், கௌளவக்கணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் திங்கட்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், பூசமும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்ற நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் செய்வதற்கு ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். இந்த வாரத்தில் வருகின்ற ஒரே சுபமுகூர்த்த தினம் அதாவது நாளைய தினம் வருகின்ற திங்கட்கிழமை. புனர்பூச நட்சத்திரம் திங்கட்கிழமை சேர்வதனால் அன்றைய தினம் சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். திங்கட்கிழமை என்று சீமந்தம் வளைகாப்பு செய்தால் அழகான நேரத்தில், நல்ல நேரத்தில் அழகான குழந்தை பிறக்கும். சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு அக்னி நட்சத்திர தோஷம் கிடையாது, தாராளமாக நீங்கள் செய்யலாம். அன்றைய தினத்தில் புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, முடி இறக்குவதற்கு, காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, உபநயனம் செய்வதற்கு அக்னி நட்சத்திர தோஷம் கிடையாது. ஆகவே அன்றைய தினத்திலே உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, விவசாயிகள் ஏறு உழ ஆரம்பிப்பதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவதற்கு, மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கு, கூரைப்புடவை வாங்குவதற்கு, நிஷேகம் செய்வதற்கு, பும்சவனம் செய்வதற்கு, அன்றைய தினத்தில் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் முதலாக மருந்து உண்பதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, தேவஸ்தல யாத்திரைகள் செல்வதற்கெல்லாம் திங்கட்கிழமை நாளை தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு ஏற்ற தினம். திங்கட்கிழமை என்று சஷ்டி கூடிய நாளிலே கந்த சஷ்டி கவசம் படித்தால் சந்திர தோஷங்கள் விலகும். ஆகவே கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு நாளை தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரமாக இருப்பதனால் சக்கரவர்த்தி திருமகனார் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆகவே அன்றைய தினத்திலே ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை 48 முறை உபதேசம் பெற்று அல்லது நீங்களாகவே அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம், ஜெபம் செய்யலாம். அதன் மூலமாக பித்ரு தோஷங்கள் விலகி பித்ருக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கும் பித்ரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை என்று மங்களகரமான வைகாசி மாதம் பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று வைகாசி மாதம் மாலை 5:53 ரிஷபராசிக்கு சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் வைகாசி மாதம் என்பது செவ்வாய்க்கிழமை மாலை 5:53 பிறக்கிறது. குரோதி வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி மே 14/5/2024 செவ்வாய்க்கிழமை என்று அடுத்த நாள் விடியற் காலை 4:19 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. அன்றைய தினம் பகல் 1:05 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், கண்டம் நாம் யுகம், கரசை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதைத்தான் பஞ்சாங்கத்தில் சூன்ய திதி என்று போடப்பட்டிருக்கும். சூன்ய திதி என்றால் அன்றைய தினத்திலே வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் கங்கோத்பத்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கங்கை உற்பத்தியான தினமாக போற்றப்படுகிறது. ஆகவே கங்கையில் குளிப்பதற்கு செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினம். அல்லது உங்கள் வீட்டிலே கங்கா தீர்த்தம் இருந்தால் குளிக்கும்போது சிறிது கங்கா தீர்த்தத்தை சேர்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. கங்கா சப்தமி என்றும் கூறுவார்கள். ஒரு கலசத்திலே நீரை வைத்து அதில் கங்கையை ஆவாகனம் செய்து அதற்கு பூஜை செய்தால் தோஷங்கள் பரிகாரமாக, முக்கியமாக ஜலதோஷங்கள், ஜலத்திற்கு நாம் செய்த அபவாதங்கள், அதாவது ஜலத்தை அசுத்தம் செய்வதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சர்க்கரா சப்தமி என்றும் அன்றைய தினம் கூறுவார்கள். அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்தால் வாழ்க்கை இனிப்பாக மாறும். அன்றைய தினம் துவாபர யுகாந்தம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதனால்
பெருமாள் கோயில்களுக்கு சென்று தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், துவாபர யுகாந்தம், தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி மே 15/5/2024 புதன்கிழமை என்று அஷ்டமி திதி நாள் முழுதுமாக 60 நாளைக்கு அஷ்டமி திதியாக இருக்கிறது. அன்றைய தினம் பகல் 3:25 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் என்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, முக்கியமாக நாக தோஷங்கள் பரிகாரம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் விருத்தி நாமயோகம், பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பத்ரை கரணமாக இருந்து அஷ்டமியாக இருப்பதனால் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் தெய்வ காரியங்கள் அன்றைய தினம் செய்யலாம். நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் மகமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வளர்ப்பிறை அஷ்டமி, துர்கா அஷ்டமி என்று கூறுவார்கள். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் அஷ்டமி என்று, புதன்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து பூஜைகள் செய்துவிட்டு வந்தால் நாக தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் கூட சூன்ய திதி. அன்றைய தினம் கூட இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் திருதினஸ்புருக் என்றால் ஒரு திதி 3 நாள் வியாபித்திருந்தால் அதற்கு திருதினஸ்புருக் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதாஷ்டமி, புதன்கிழமை அஷ்டமி சேர்வது மிகவும் சிறப்பானது. புதன்கிழமை அஷ்டமி சேர்ந்த நாளிலே நீங்கள் எந்த ஜபங்கள் செய்தாலும், எந்த பூஜைகள் செய்தாலும் 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அன்றைய தினம் புதாஷ்டமியான புதன்கிழமை என்று நீங்கள் ஜபங்கள் செய்வதற்கு, பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் நீங்கள் எந்த ஜபங்கள் செய்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு புத்திர தோஷங்கள் இருந்தால் புத்திர பிராப்திக்காக சந்தான கோபால மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதே போலவே உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருக்கிறதோ அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்களுக்கான மந்திரங்கள் பாராயணம் செய்வதற்கு, நாகதோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் செய்வதற்கு புதன்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை, முதல் கிழமை, சனிக்கிழமை, கடைசி கிழமை அதில் நடுநாயகமாக இருப்பது புதன். அதாவது வாரங்களே நடுநாயகமாக இருப்பது புதன். அதே போலவே பிரதமை முதல் அமாவாசை வரை அல்லது பிரதமை முதல் பௌர்ணமி வரை வருகின்ற அந்த 15 திதிகளே நடுநாயகமாக இருக்கிறது அஷ்டமி. இந்த நடுநாயகமாக இருக்கின்ற திதி அஷ்டமி திதியும் கிழமை புதன்கிழமை இரண்டும் சேர்வதும் மிக மிக சிறப்பானது. அன்றைய தினம் நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும், எந்த ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்தாலும் அதற்குரிய பலன்கள் உடனடியாக கிடைக்கும் என்று நம்பலாம். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி மே 16/5/2024 வியாழக்கிழமை என்று காலை 6:23 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. அன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மாலை 6:14 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். துருவம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூரமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் நவமி திதியாக இருந்தாலும் சூரியன் அஸ்தமனமான பிறகு நவமிக்கு தோஷம் கிடையாது. அதே போலவே அதிகாலையிலும் நவமிக்கு தோஷம் கிடையாது. ஆகவே வியாழக்கிழமை என்று சூரியன் அஸ்தமனமான பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். எந்த தோஷமும் ஏற்படாது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி மே 17/5/2024 வெள்ளிக்கிழமை நவமி திதி. காலை 8:49 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. அன்றைய தினம் இரவு 9:18 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வியாகாத நாமயோகம், கௌளவ கரணம், நேத்திரம் 2, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் ஒன்று புதிதாக கிரகசாந்திகள் செய்வதற்கு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது.
வெள்ளிக்கிழமை தோஷ பரிகாரங்கள் செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு ஆகாது, ஆனால் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக உத்தமம். அன்றைய தினம் சித்திரம் எழுதுவதற்கு ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கு ஏற்ற தினம். விவசாயத்திற்கான மாடுகள் வாங்குவதற்கு ஏற்ற தினம். புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் மன்னிக்கவும், வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் அன்று விவசாயத்திற்கான மாடுகள் வாங்கினால் அந்த மாடு எப்பொழுதும் நமக்காக உழைக்கும். ஆக வருகின்ற வெள்ளிக்கிழமை மாடுகள் வாங்கினால் மிக மிக சிறப்பான தினம். லட்சுமி கடாட்சியம் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் பூரம் நட்சத்திரம் என்பது, பூரம் நட்சத்திரத்தில் முதலில் வருகின்ற தசையே சுக்கிர தசை. அதுவும் வெள்ளிக்கிழமை என்று அந்த பூரம் நட்சத்திரம் செல்கின்ற நாள் என்று விவசாயத்திற்கான மாடுகள் வாங்கினால் அந்த மாடுகள் நமக்காக கடுமையாக உழைக்கும். நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லட்சுமி கடாட்சியம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அன்றைய தினத்தில் வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி மே 18/5/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி பகல் 11:23 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இரவு 12:23 வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். ஹர்ஷண நாமயுகம், கரசை கிரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஹஸ்தமும் சனிக்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகவே சனிக்கிழமை என்ற நாள் முழுவதுமாக 60 நாளிகை மரணயுகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வாசவி ஜெயந்தி பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆரிய வைசியர்களுடைய குலதெய்வமாக வாசவி, அதாவது கன்னிகா பரமேஸ்வரி இருக்கிறார். கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய வாசவி அவதாரம் செய்த தினம் சனிக்கிழமை. ஆகவே சனிக்கிழமை என்று வாசவி ஜெயந்தி. அன்றைய தினம் உங்கள் ஊருக்கு அருகிலே அல்லது ஊரிலே கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருந்தால் அங்கே சென்று வழிபாடு நடத்துவதற்கு ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினத்திலே விஷ்ணு சாஸ்தாம பாராயணத்தை மாலை நேரத்தில் செய்வது மிக உத்தமமானது. என்றால் உத்திரம் நட்சத்திரம் என்பது மகாலட்சுமியுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் சனிக்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சனிக்கிழமை என்று மாலை 7 மணிக்கு பிறகு வழக்கம் போல் சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராசாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஐக்கியரோட சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், ஆபுதுதாரண ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சுவாதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். இந்த 4 ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:26 முதல் மே 13 திங்கட்கிழமை அதிகாலை 5:05 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 11 சனிக்கிழமையும் மே 12 ஞாயிற்றுக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை அதிகாலை 5:05 முதல் மே 15 புதன்கிழமை பகல் 3:25 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 15 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 15 புதன்கிழமை பகல் 3:25 முதல் மே 17 வெள்ளிக்கிழமை இரவு 4:05 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 16 வியாழக்கிழமையும் மே 17 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 17 வெள்ளிக்கிழமை இரவு 4:05 முதல் மே 20 திங்கட்கிழமை மாலை 4:34 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் மே 18 சனிக்கிழமை, மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 20 திங்கட்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் என்று பார்க்கும்போது மே 13 திங்கட்கிழமை சஷ்டி திதி புனர்பூஷ நட்சத்திர அமிர்த யோகம், அது ஒன்று மட்டும் முழு சுபமுகூர்த்த தினம். மற்றபடி சாதாரண நல்ல நாட்கள் என்று பார்த்தால் 3 நாட்கள். மே 12 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சம் திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்தியோகம், அது ஒரு நல்ல நாள். அடுத்து மே 14 செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி பூச நட்சத்திரம் சித்தியோகம், ஒரு நல்ல நாள். அடுத்து மே 17 வெள்ளிக்கிழமை தசமி திதி பூர்ண நட்சத்திரம் சித்தியோகம், ஒரு நல்ல நாள். ஆக இந்த வாரம் சுப நாட்கள், நல்ல நாட்கள்.
மே 12, 13, 14, 17 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். அதில் மே 13 திங்கட்கிழமை மாத்திரம் சுபமுகூர்த்த நாட்கள், மற்ற 3 நாட்கள் சாதாரண நல்ல நாட்கள். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.